ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்க சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு காரணம் புரியாமல் மனசு குழப்பமாகிடுவாங்க. நீங்கள் யாரையுமே காயப்படுத்தாமல் நினைக்காம இருந்தாலுமே கடந்த காலங்களில் நடந்த சம்பவம் ஒன்று இன்னைக்கு உங்கள் மனசில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கலாம். குறிப்பாக ஒரு பெண்ணுடைய மனவேதனை, அவளுடைய அழுகை, அவளுடைய மனதில் வைத்த காயம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு சாபமாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சில மாதங்களாகவே உங்கள் வீட்டில் அமைதி இல்லாத மாதிரி தோணியிருக்கும். காரணமே இல்லாமல் குடும்பத்தினருக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கலாம். எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவங்க கூட இப்போ சிறிய விஷயத்துக்கு கோவப்படுறது மாதிரி இருக்கும். இது சாதாரணமான நேரம் இல்லை. இது இந்த ராசிக்காரங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிழல் போல ஏதோ ஒன்று சுற்றி கொண்டு இருக்கிறது. மகர ராசிக்காரங்க இயல்பாகவே பொறுமை அதிகம் உள்ளவங்க. ஆனால் கடந்த காலத்தில் ஒரு பெண்ணை நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அவங்க மனசில் ஏற்பட்ட வேதனை வெளியில் சொல்லப்படாமல் உள்ளே நின்று கொண்டு இருந்திருக்கலாம். அந்த வேதனையை இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு சோதனையாக திரும்பி வருது மாதிரி தோணும். இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல் நலம் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு சோர்வு, மன அழுத்தம் அல்லது திடீர்னு விபத்து போன்ற விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதனால் அச்சப்பட வேண்டாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் இது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உடல் நலத்தை கவனிக்கணும். வெளியே செல்லும் பொழுது அவசரப்படாமல் இருக்கணும். மகர ராசிக்காரங்களின் சில வீட்டில் நேரங்களே காரணம் இல்லாமல் மன அழுத்தமாக ஏற்பட போகுது. இரவு நேரங்களில் தூக்கம் சரியாக வராதது, மனதில் ஏதோ பயம் இருக்கிற மாதிரி தோன்றலாம். இது எல்லாமே அந்த பெண்ணினுடைய மனவேதனை காரணமாக வந்த எதிரொலி தான். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல பக்கமும் இருக்குது. மகர ராசிக்காரங்க தவறு செஞ்சிருந்தாலுமே அதை உணர்ந்து திருந்தி கொள்ளக்கூடிய மனசு கொண்டவங்க. கடந்த காலத்தில் யாரோடையாவது மனவேதனைக்கு உள்ளாகி இருந்தீங்கன்னா மனசில் மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சில நேரங்களில் உண்மையான மன வருத்தம் பல சிக்கல்களை தீர்க்கும். இந்த காலத்தில் தாய்மார்களை மதித்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது, உதவி தேவைப்படுற பெண்களுக்கு மனதார உதவுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இது எல்லாமே ஒரு சாபத்தினுடைய தாக்கத்தை குறைக்க உதவும். உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது மெதுவாக ஆரம்பிக்க போகுது. மகர ராசிக்காரங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காலம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். குடும்பத்தினருடன் பேசும் பொழுது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. யாரையுமே புண்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னாவே உங்கள் குடும்பத்தில் இருந்த பதட்டம் அப்படிங்கிறது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சில நாட்களாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வீட்டில் இருந்த அந்த பதட்டமான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அமைதி திரும்பும். அதற்கான காரணம் உங்கள் மனசினுடைய மாற்றம்தான். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எந்த சாபத்தையுமே பலவீனமாக்கிரும். மகர ராசிக்காரங்க இந்த நேரம் உங்களை பயமுறுத்துறதுக்காக வரல. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை இன்னும் நீங்களே சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கு. நீங்கள் இது ஒரு வாய்ப்பாக தான் வந்திருக்கு. நீங்கள் அமைதியாக பொறுமையாக நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்கன்னாவே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது மெதுவாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதனால் பயப்படாமல் கவனமாக இருங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்கள் நல்ல மனசுலேயே இருக்குது. மகர ராசிக்காரங்க சில நேரங்களில் வாழ்க்கை அமைதியாக போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு புரியாத மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு காலத்துக்குள்ளே நீங்கள் தான் இப்போ நுழைஞ்சிருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய முகத்தில் கவலை அப்படிங்கிறது அதிகமாக தெரியும். முன்னாடி சிரித்து பேசி கொண்டிருந்தவங்க கூட இப்போ சும்மா அமைதியாக இருக்கிற மாதிரி தோணலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெண்ணினுடைய மனவேதனை காரணமாக இருக்கலாம். அந்த பெண் நேரடியாக உங்கள் வீட்டை சேர்ந்தவரை இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில நேரங்களில் உறவினர்கள், பழக்கமானவர்கள் அல்லது கடந்த காலங்களில் சந்தித்த ஒருவர் கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்பட்ட காயம் மனதில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு சோதனையாக வெளிப்படும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு எதிர்பாராத பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது உடல் நலமாக இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், அல்லது மன அழுத்தமாக இருக்கலாம். சில விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது இது மட்டும் நம்ம வீட்டில் தான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே கேள்வி வரும். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் வேலைப்பளு, வாழ்க்கை சுமை, பொறுப்புகள், இது எல்லாமே சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த கவனக்குறைவு தான் சிலருடைய மனசை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் வீட்டில் பேசக்கூடிய வார்த்தைகளை அதிகம் கவனம் தேவை. ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய சண்டையாக மாறுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் அமைதியாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குடும்பத்தில் யாராவது கோபமாக பேசினாலுமே அதை பெருசாக எடுத்துக்காமல் அமைதியாக விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சில மகர ராசிக்காரங்க இந்த காலத்தில் ஒரு விசித்திரமான உணர்வை அனுபவிக்கலாம். ஏதோ நடக்க போகுது போல் உள்ளுணர்வு தோணிகிட்டே இருக்கும்.
அது ஒரு பயம் மாதிரி இருக்கும். ஆனால் அதற்கான அதுக்காக நீங்கள் பதற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். இப்போது இந்த நேரத்தில் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக தாய்மார்களுடைய மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து அவங்களுடைய மன நிறைவு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் யாராவது ஒரு காரணமாக கண்ணீர் வடித்திருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ணீரினுடைய சக்தி எப்போதாவது திரும்பி வந்து சோதனை கொடுக்கும் அப்படின்னு பழையவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் நல்ல மனசு இருந்துச்சுன்னா எந்த சாபமும் நீண்ட நாட்களுக்கு தங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மனசை சுத்தமாக வச்சுக்கிறது. யாருக்குமே தீங்கு நினைக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவணும். குறிப்பாக பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சில நாட்கள் கடந்து போன பிறகு நீங்கள் கவனிப்பீங்க, வீட்டில் இருந்த பதட்டம் குறைஞ்சு அமைதிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த சிரிப்பு மீண்டுமே உங்கள் வீட்டில் கேட்கும். குடும்பத்தில் இருந்த பயங்கிறது மெதுவாக விலகி போயிடும். மகர ராசிக்காரங்க இந்த காலம் உங்களை பயமுறுத்துறதுக்கு வந்தது கிடையாது. வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உணர்த்தி சரி செய்ய ஒரு நினைவூட்டல் மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் நல்ல எண்ணத்தோட பொறுமையோட இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து தூரமாயிரும். அமைதியாக இருங்க, கவனமாக இருங்க. நல்ல மனசோட நடந்துக்குச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தை எந்த சாபமுமே வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் குடும்பமே உங்களை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். மகர ராசிக்காரங்க இந்த காலத்தில் உங்களுக்குள்ள ஒரு விசித்திரமான உணர்வும் கூட உருவாகலாம். எல்லாமே நல்லா போய்கொண்டிருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணமே தெரியாமல் ஏதோ நடக்க போகிற மாதிரி தோணும். சில நேரங்களில் அது குடும்பத்திலேயே யாரோ ஒருவரை பற்றி அதிக கவலை உங்களுக்கு வர செய்யலாம். குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நடத்த மாதிரி இருக்கலாம். முன்னாடி ஆரோக்கியமாக இருந்தவங்க திடீர்னு சோர்வாக இருக்கலாம். வேலை பார்த்து கொண்டு இருந்தவங்க கூட சில நாட்கள் மன உற்சாகம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோணலாம். இதை பார்த்து உங்கள் மனசு எல்லாமே கலங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரங்களில் பழைய சம்பவங்கள் எல்லாமே நினைவுக்கும் வர ஆரம்பிக்கும். அந்த நாளில் அந்த பெண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாக பேசியிருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தோணிகிட்டே இருந்திருக்கும். வாழ்க்கையில் நடந்த சில சின்ன விஷயங்கள் கூட சிலருடைய மனசில் பெரிய காயத்தை விட்டுருக்கலாம். அந்த காயம் நேரடியாக வெளியில் வராமல் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத காலம் கடந்து உங்கள் வாழ்க்கையை தொடக்கூடிய நேரமும் வந்திருந்திருக்கலாம். அதனால தான் இப்போது குடும்பத்தில் சில விஷயங்கள் எல்லாமே சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரி தோணும். மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சோதனை காலம் மாதிரி இருக்கும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு பயம் தரக்கூடிய ஒரு சம்பவமும் நடந்திருக்கலாம். அது ஒரு சிறிய விபத்தாக இருக்கலாம், அல்லது உடல் நலத்தில் ஒரு திடீர் குறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் பண விஷயங்களில் சிக்கலும் கூட வரலாம். ஆனால் எல்லாத்தையுமே பார்த்து பதற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலமும் இருக்குது, அதுதான் பொறுமை. நீங்கள் அமைதியாக யோசித்து நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலையை ரொம்பவே நீங்கள் கவனிக்கணும். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ஏதாவது வருத்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சில நேரங்களில் உங்களுடைய நல்ல வார்த்தை கூட ஒரு பெரிய பிரச்சனையை சரி செஞ்சிடும். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சில நாட்களில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி அதிகமான கவலை உங்களுக்கு தோன்றிகிட்டே இருக்குது. அவங்கள பார்த்தா அவங்கள கவனமாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். அந்த உணர்வை அலட்சியம் செய்யாதீங்க, அது ஒரு எச்சரிக்கை மாதிரி கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கங்க, மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி செஞ்சாதான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கனமான சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காத காலம் நீண்ட நாட்கள் இருக்காது. சோதனை வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய சக்தி இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்கள் நல்ல மனசும் நல்ல எண்ணங்களும் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக பாதுகாக்கும். இந்த காலம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் திரும்பி பார்த்தா புரியும் இந்த சோதனை உங்களுக்கு குடும்பத்தை இன்னுமே நெருக்கமாகி விட்டது அப்படின்னு. முன்பு இல்லாத அளவுக்கு ஒருவர் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பீங்க. அப்படி செஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய அந்த நிழல் மெதுவாக விலகிடும். உங்கள் வீட்டில் மீண்டும் அமைதியும் நிம்மதியும் திரும்பி வரும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை, ரொம்பவே கிட்டத்தில் தான் இருக்குது. அதனால் இனி யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாமல் உங்கள் குடும்பத்தை மட்டுமே உங்கள் குடும்பத்துடன் செலவிடுங்க. உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் கொஞ்சம் அமைதியாகவும் ஸ்மூத்தாகவும் போய்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி
எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம்.